அமெரிக்காவோட துணை அதிபரான ஜேடி வேன்ஸ் அவர்கள் வேகமா வெள்ளை மாளிகையை சென்றடைஞ்சிருக்காரு. மோட்டோகேடு வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா போகுது அப்படிங்கிற செய்திகள். இவர் மட்டும் இல்ல, துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்கள் மட்டும் கிடையாது, செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காரு. ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கேனி அவர்கள், அது மட்டும் இல்லாம என்டையர் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபர், ஆளுகின்ற அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா, சமன் பண்ணியிருக்காரு. கேம் விளையாடும் போது ஒரு ஸ்கிரால் இருக்கும், போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற பக்கம் இருப்பாங்க, அந்த இடத்துல சமன் அந்த வண்டையா கேட்பாங்க, ஏன்டா நீ சமன் பண்ண, அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் இங்க வா அப்படிங்கிறதும் ஒரு ஆணையிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டாங்க. ஸோ வெள்ளை மாளிகையில ஒரு சுச்சுவேஷன் ரூமை வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஈரானை பத்தி, அது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி மே சாயங்காலம் 6 மணி சுமார் அந்த டைம்ல வந்து பண்ண வெள்ளை மாளிகையில பல துப்பாக்கி சூடுகள் கேட்டது அப்படிங்கிற செய்திகள் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருக்கும்போது துப்பாக்கி சூடு கேட்டு பயந்து போகக்கூடிய விஷயங்கள் காட்சிகள்லாம் வந்துச்சு. இது வந்து சில நியூஸ் சொன்னாங்க. அப்புறம் என்பிசி போன்ற நியூஸஸ்னா 20 30 துப்பாக்கி சூடுகள் கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இது வெள்ளை மாளிகை தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்த நபர் தான், துப்பாக்கி எடுத்து வந்து பார்த்தா கொஞ்சம் மனநல பாதிப்படைஞ்சவர் அப்படிங்கிறவங்களையும் சொல்றாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது இது ஒன்றும் லேஸ்னு இல்லை, அதிகமா நடக்குது. ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையா பதவியேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் அதிகப்படியான அந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்ங்கிறது நடக்குது. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் அசாசினேஷன் அட்டம்ப்ட்ங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான். ஏன் இது நடக்குது, எதற்காக இது? அமெரிக்காவோட சீக்ரெட் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இது போல நடந்து நாங்க பண்ணிட்டோம்னு ட்ரம்ப் அவர்கள் நன்றிகள் சொல்லிக்கிறார். ரொம்ப குயிக்கா டிசைசிவா பண்ண செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக இது நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு டீல், நியூக்ளியர் டீலை வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட நெகோசியேட் பண்றோம், ஃபைனல் டீட்டெயில்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் போல தெரியுது, பல அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, பல நாடுகள் இதுல இன்வால்வ் ஆக போறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆக போகுது. ட்ரம்ப் அவர்கள் திரும்ப சொல்லிக்கிறாரு, நான் நெத்தன்யாஹு அவர்கள்ட்ட செப்பரேட்டா பேசிக்கிறேன், பாசிட்டிவா தான் இருக்கும் கால் அப்படிங்கறத வந்து பண்ணா அவர் தப்புன்னு சொல்ல. ஸோ அவர் பெரிய போஸ்ட் போட்டுக்கிறாரு, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். பட் ஆனா ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு டீல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட போடுறதுக்கு அமெரிக்கா ரெடியா இருக்காங்க. உடனடியே இந்த போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷெஹபாஸ் ஷெரீப் அவர், கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே, எக்ஸ்ட்ராடினரியோட எஃபர்ட் போடுறீங்க, இந்த இடத்துல அமைதியை நீங்க கொண்டு வருவீங்க, நிலை நாட்டுவீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், போன் பேசினது ரொம்ப சந்தோஷம் தலைவரே அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது பல நாடு தலைவர்களோட நீங்க பேசிக்கிறீங்க. சவுதி அரேபியா, கத்தர், துருக்கி, எஜிப்ட், யுஏஇ, ஜார்டன், எல்லாரும் இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே பேசியிருக்காங்க, பாகிஸ்தான் உட்பட. பாகிஸ்தானுக்கு வந்து சார்பா பேசினது இந்த முனீர் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பேசிக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு என்னத்த பேசினாரோ என்னத்த புரிஞ்சாரோ தெரியல, கிரேட்டா அப்ரிசியேட் பண்ணிக்கிறாரு ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த பிராந்தியத்துல கொஞ்சம் அமைதி கொண்டு வரலாம் அப்படிங்கலாம் அமெரிக்கா கொஞ்சம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல. அந்த 40 நாள்லயே அமெரிக்கா தோல்வியை ஒத்துக்கிட்டு சீஸ்ஃபயர் போடுறாங்க அப்படிங்கறதே தெரிஞ்சிடுச்சு. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல ஒரே ஸ்டாண்ட்ல ஸ்டிக்கா வச்சிருக்கோம். ஸோ அமெரிக்கா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கோம், ஹனியன் அவர்களோட மரணத்தப்போ வந்து நம்ம சொன்னோம், கண்டிப்பா ஒரு போர் நடக்கும், டைம் ஆகும், டிலே இருக்கும், அட்டாக் நடக்கும், கண்டிப்பா ஈரான் மேல அட்டாக் பண்ணுவாங்க, ஈரான் அப்படியே குடுமி பிடிச்சி அங்கேயே வச்சு அமுத்திட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அதோட ரிசல்ட்ஸ் வரப்போகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ் ஆகிறத அமெரிக்கானால தடுக்க முடியல, அமெரிக்கா ஃபெயில் ஆயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு டீல், பாசிபிள் ஒர்க்கிங் டீலை ஈரானோட போட போறாரு. அந்த டீலை பத்தி பிபி அவர்கள், செல்லமா அழைக்கக்கூடிய இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்களோட பேசிக்கிறேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு. ஸோ துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா அவருக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக, ஒரு மிரட்டல்களுக்காக ஒரு விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற கேள்விகள். இதை ஒரு சைடு வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு இமேஜை விட்டாரு. ஈரானை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க கொடி இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தாரு. இவர் ஏஐ வச்சு அதிகமா விளையாடுறாரு, அதிகமான போஸ்ட் போடுறாரு. இது எப்படி அப்படிங்க தெரியல. அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் ஒரு அமெரிக்கா அப்படிங்கிறது போல வெனிசுவேலால
தெற்கு அமெரிக்காவில் ஒரு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத வந்து பண்ணா வெனிசுவேலா ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம், ஈரான ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம், கியூபா ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம், கிரீன்லாண்ட் ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம், கனடா ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம், உலகத்தையே ஒரு ஸ்டேட்டா மாத்திடலாம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து எண்ணங்கள் இருக்கலாம். அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுல என்னன்னா, இதுல நிறைய விஷயங்கள் அனலிஸ்ட் தரப்பு வந்து பேசிட்டு இருக்கல. ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், ஏன் அமெரிக்காக்கு கிரீன்லாந்து தேவைப்படுகிறது, ஏன் அமெரிக்காக்கு கெனடா தேவைப்படுகிறது அப்படின்னா, அலாஸ்கா அப்படிங்கிற பகுதி வந்து ரஷ்யா அமெரிக்காக்கு வித்திருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அமெரிக்கா அலாஸ்காவை ரஷ்யா கிட்டே கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காக்கு ஆக்சஸ் வேணுங்கிறதுக்காக தான் கிரீன்லாண்டையும் கனடாவையும் கேட்கறாங்களா ஒரு ஸ்டேட்டா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இது போலலாம் பேசிட்டு இருந்தாங்க. இது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இதுக்கு நிறைய காரணங்கள் உட்பட பெருசா பேசியிருந்தாங்க. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் இருந்துச்சு. நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ ஈரானோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா, அதுல ஈரான் என்ன ஒத்துக்கிட்டாங்க, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுது. அதுல என்ன இருக்கலாம் அப்படின்னா, ஈரான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரிதான் எல்லா ஃப்ராண்ட்லயும் ஃபைட்டிங்க நிப்பாட்டணும், லெபனான் உட்பட. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ரீஓபன் ஆகும், அமெரிக்காவோட நாவல் பிளாக்கேடு லிஃப்ட் ஆகும், ஃப்ரீ கமர்ஷியல் டிராபிக் அது மட்டும் ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், கன்ஃபியூசிங்கா. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா டிராபிக் இருக்கும், போக்குவரத்துகள் இருக்கும். பட் அது ஃப்ரீயா டோலா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒமனும் ஈரானும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற சில மீடியாக்கள் சொல்றாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களும் தெளிவா சொன்ன மாதிரி தெரியல. ஈரானுக்கு சொந்தமான $25 பில்லியன் ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்டை அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுன்றாங்க. ஸோ இது ரெப்பரேஷன் மாதிரி அமெரிக்கா பே பண்றாங்களா ஈரான் கேட்டதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 30ல இருந்து 60 நாளுக்குள்ள இந்த நியூக்ளியர் இஷ்யூவை பத்தி நம்ம திரும்பவும் நெகோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அதுல ஒரு டீல். இது ஒரு ஆஃப் ராம்ப் தான். இந்த நியூக்ளியர் நெகோசியேஷன்ங்கிறது ஒத்து வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து ஈரான் வந்து அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதனால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி தெரியாது. JCPOA நல்லா தான் இருந்தது, அந்த டீலே அதுவே வேஸ்டா போச்சு, தூக்கி விட்டு இப்போ பிரச்சனையாகி போச்சுன்னு யோசிச்சிருப்பார் போல. ஸோ அதனால அதெல்லாம் ஏதாவது தெளிவா பேசினாங்கன்னா பிரச்சனையாயிரும், பேக் ஃபயர் ஆயிரும்ன்றதுனால 30ல இருந்து 60 நாளுக்குள்ள பேசிக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படின்னா முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து என்னத்த போய் பேசுவாங்க, ஈரான் தரமாட்டேங்கிறாங்க, என்னத்த போய் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஈரான் இந்த இடத்துல தெளிவா இருக்காங்க. இன்னொரு தடவை ஈரானோட எக்கனாமி ஃபெயிலியர் ஆகுமானா ஆகவே ஆகாது. அந்த இடத்துல டோலை போட்டாங்க அப்படின்னா ஈரானோட எக்கனாமி நிலைச்சு நிற்கும். இந்த பனாமா மாதிரி ஈரான் வந்து எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. ஓ வா 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 காசு கொடு, போ காசு கொடு அப்படிங்கிறது வாங்கி கல்லா கட்டி ஜாலியா இருந்துக்குவாங்க. அது ஒமனுக்கும் ஆஹா நம்ம எதுவுமே பண்ணல, ஈரானாவது அட்டாக் பண்ணா அடி வாங்கினா அவங்க தலைவர்லாம் போச்சு, நம்ம ஜாலி தான். இப்போ ஒமனுக்கு ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தொகையில ஆளுக்கு 50% வச்சுக்கலாம்னு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இல்ல அதுல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டீலை போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க ஒமனும் ஈரான்னா, ஒமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம எந்த சண்டையுமே இல்லாம எதுவுமே செய்யாம எப்படி பாத்தீங்களா டோல் கலெக்ட் ஆகும் பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நல்ல இடத்துல போய் உட்காந்து இருக்காங்க. நம்மளுக்கு இந்தியன் ஓசன்ல போறாங்க வராங்க கிராஸ் ஆனா காசு கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்கினானா நம்ம அரசாங்கம் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு நம்ம கிட்ட இதுக்கு வரி வாங்கணும், போயிட்டு வர போக்குவரத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுல காசு வாங்கினா போதாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இயற்கை வளம் ஆயில் இருக்கு, கேஸ் இருக்கு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. போக்குவரத்து போயிட்டு வருது, காசு வருது, பைப்லைன் போகும், காசு வாங்கிக்குவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க ஃபெயில்டு ஸ்டேட் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த போர் நின்றுச்சு அப்படின்னா ஈரான் சூப்பர் பவர் ஆகும் இந்த ரீஜன்ல அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. அது கண்டிப்பா அந்த ஈரான் வந்து பண்ணா தக்க வச்சுக்குவாங்க அப்படிங்கறத அது ஆல் இண்டியா அரசாங்கத்தை பொறுத்து ஃபர்தரா எப்படி வழி நடத்த போறாங்கன்றதை பொறுத்து. பட் இது போல இருக்கும். ஆனா இப்போ அமெரிக்கா அபிஷியல்ஸ் தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொபோசல் செட்டில்மெண்ட்டுக்கான ப்ரொபோசல் இல்ல. அதாவது எப்போ ஈரான் அவங்களோட ஸ்டாக் பைல் நியூக்ளியர் ஸ்டாக் பைல கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் பிரச்சனை பேச்சுவார்த்தைகள் இது போல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தின பேச்சுவார்த்தைகள் தான் மிக முக்கியமானது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
சீஸ்ஃபயரை திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்ப சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு பிரச்சனையை தீக்கல இன்னும். தாக்குதல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனா இப்ப அந்த போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதுக்கான சீஸ்ஃபயர் வேணும் இல்லையா, அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணாதானே பிரச்சனைகள் தீரும். ஸோ அதை ஓபன் பண்றதுக்கான ஒரு இதுவே இது சும்மா ஒரு டெம்பரவரியே, அந்த இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் என்ன முட்டு கொடுத்தாலும் ஈரான் என்ன டேர்ம்ஸ் வச்சாங்களோ அந்த டேர்ம்ஸ்ல கொஞ்சம் மாடிஃபை பண்றாங்களே தவிர ஈரான் சொன்ன பாயிண்ட்டுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கான டிஃபீட் அமெரிக்காக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இதை மேலும் உறுதி செய்யும் விதமா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான இஸ்மாயில் பாஜி அவர்கள், ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ரோமோட மைண்ட் செட் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து உலகத்தோட மைய புள்ளின்னு ஒரு இதுல இருந்தாங்க. அது வந்து ஒரு இலூஷனா இருந்தது. எப்ப தெரியுமா, ஈரான் கிட்ட வந்து வச்சுக்கிற வரைக்கும். ஜூலியஸ் மார்க்கஸ் ஜூலியஸ் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெர்ஷியாக்கு எகெயின்ஸ்டா மார்ச் பண்ணும்போது அந்த கேம்பெயினோட ரிசல்ட்டுங்கிறது ரோமானியர்களுக்கு வெற்றியை கொடுக்கல. அது என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அந்த சண்டை பெர்ஷியன்ஸுக்கு எகெயின்ஸ்டா சண்டைக்கு வரும்போது ஒரு அமைதியை தான் உருவாக்க வச்சுச்சு அதோட முடிவுல. அதுவும் சசானியன் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்பரரோட டேர்ம்ஸ்ல தான் அது முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க ஈரான் சேர்ந்தவங்க அப்படின்னா, முடிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாயிண்ட்ல தான் இருக்கும். உங்களுக்கு அமைதி வேணும்னா அது எங்களோட ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும், நாங்க சொல்ற டேர்ம்ஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத ஈரான் இப்ப தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த பையில பார்க்கலாம். பட் மெயினான விஷயம் என்னன்னா, அமெரிக்கால ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு, அதை பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. காரணம் என்ன, ட்ரம்ப் அவர்கள் ஈரானோட ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு போறாரா அப்படின்ற கேள்விகள். ஸோ இந்த டைம்ல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு டீலை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபைனலைஸ் பண்ணி அந்த டீலை எல்லாத்துக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அந்த டீல் ஈரானுக்கு ஒத்து வருது அப்படிங்கும்போது இப்ப இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுவையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனையை இப்போ முடிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. ஏன்னா அமெரிக்காவோட ஆளுமைய பெருமளவுல குறைக்குது உலகம் முழுவதும். அமெரிக்கா ஈரான் அஃபெக்ட் ஆகிறத விட அமெரிக்காவோட நட்பு நாடுகள் அதிகப்படியா அஃபெக்ட் ஆறாங்க. குறிப்பா நம்ம நட்பு நாடு அப்படிங்கிறது அமெரிக்காக்கு ஈரானுக்குன்னு பாரபட்சம் இல்லை, இருதரப்புலையும் நட்பா தான் இருக்கும், நடுநிலையா தான் இருக்கும். இருந்தாலும் கேஸ் ஆயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஏசிய நாடுகள் பெருமளவுல அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுவும் குறிப்பா க்ளோஸ் அலைஸ் அப்படிங்கிற பிலிப்பைன்ஸா இருக்கட்டும், தைவானா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்குறாங்க. இப்ப அவங்க மாற்று அப்படிங்கும்போது ரஷ்யாவுக்கு போக வேண்டியதா இருக்கு. அங்க போறாங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை, நிலைப்பாடு எல்லாமே மாற வேண்டியதா இருக்கு. பாலிசிஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இதுக்கு முன்னாடி ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போடப்பட்டிருந்தது. ஆயில் வாங்க மாட்டோம், கேஸ் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறது போல இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈரான்ல மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை வருது, பெர்ஷியன் கல்ஃப்ல வர்த்தகமே இல்லை அப்படிங்கும்போது பல நாடுகள் அடி வாங்குறாங்க. அது சவுதி அரேபியா பினான்சியலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்குறாங்க. சவுதி அரேபியா கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா காசு இல்லாதனால ஸ்பெஷல் பர்மிஷன் இருந்தா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பாருங்க. நம்ம கிட்ட இப்ப பற்றாக்குறையா இருக்கிறதுனால, பட்ஜெட் ஷார்டேஜா இருக்கிறதுனால, பினான்ஸ் பட்ஜெட் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணலாம், வெளிநாட்டு கம்பெனிகள் கிட்ட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற முடிவுகள் எடுக்கிறதா மிக முக்கியமான பத்திரிகைகள், அது மேற்கு பத்திரிகை தரப்புல இருந்து வருது. மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா திவால் ஆயிடுச்சா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது இல்லையா. ஸோ பெர்ஷியன் கல்ஃப் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இது போல இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ சவுதிக்கே இந்த நிலைமைனா யுஏஇ, கத்தர், பெஹ்ரைன்லாம் யோசிச்சு பாருங்க என்ன செய்வாங்க. தாக்கு பிடிக்க முடியாது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்த்து இதுல பெருமளவுல பலன் கொடுக்காதுன்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப அமெரிக்கா இறங்கி வந்திருக்காங்க. ஸோ என்னதான் தாக்குதல் பண்ணி தலைவர்கள் அழிச்சாலும், பெருமளவுல சேதங்களை ஏற்படுத்தினாலும், கடைசியில தோல்வி அப்படிங்கிற முகம் அமெரிக்காக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த வியட்நாம் பிரச்சனை எப்படி மேற்கோள் காமிச்சோம், நார்த் கொரியா பிரச்சனை எப்படி மேற்கோள் காமிச்சோம், அதே போல ஈரான்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் தோல்வியா அமெரிக்கா தழுவி இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா கியூபா பக்கம் போவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஈரான் கிட்ட வருவாங்களா அப்படின்ற அச்சங்களும் இருக்கு.
எதுவுமே பர்மனன்ட் இல்ல. எல்லாமே சீஸ்ஃபயர் டெம்பரவரியா தான் இருக்கு. அதுவும் 30 நாள், 50 நாள், 60 நாளுங்கும்போது திரும்பி திரும்பி இந்த கொஸ்டின்ஸ் வந்து பண்ண வருது. முஜ்தபா கமீனி அவர்கள் வந்து நார்மலைஸ் ஆகி மக்களை பார்க்க ஆரம்பிச்சு அவங்க ஸ்டேபிளா ஒரு அரசாங்கத்தை ரெடி பண்ணி பண்றாங்க அப்படிங்கும்போது திரும்பியும் ஒரு அசாசினேஷன் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ ஒருவேளை அப்படி பண்றாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமான பதிலா வரக்கூடிய காலங்கள் தான் இருக்கும். இதனால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட போகுது, இஸ்ரேல் ஒத்துக்க போறாங்களா, லெபனான்ல லித்தானி ரிவர் வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைம் கொடுத்து ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு டைம் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த 40 நாளோட முடிவிலேயே அமெரிக்கா முடியல அப்படிங்கிறது வந்துட்டாங்க. பட் இத்தனை நாளும் பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர்னு போட்டு டைம் பண்ணதுக்கான காரணம் இஸ்ரேல் லெபனான்ல ஏதாச்சும் செய்ய முடியுமா, லித்தானி ரிவர் வரைக்கும் போய் எடுத்துக்க முடியுமான்றத அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இஸ்ரேலுக்கு டைம் வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் இருந்துமே முடியல இஸ்ரேல்னால. ஹிஸ்புல்லா ரொம்ப அக்ரஸிவா FPV ட்ரோன்கள்ஸை யூஸ் பண்ணி இழப்புகள் அதிகப்படியா ஏற்படுத்துறதுனால இஸ்ரேல்னால முழுவதும் லித்தானி ரிவர் லெபனானோட தெற்கு பகுதியை ஆக்குப்பை பண்ண முடியல. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட். ஸோ இதுக்கு பெரும் அழுத்தங்கள் கொடுத்ததுக்கான காரணம் ஈரான் இந்த பெர்ஷியன் கல்ஃபை முடக்குனது. ஸோ இங்க லாக் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷார்ட் ஆயிருந்திருக்கு. இப்போ அமெரிக்காவோட ஸ்டாக் பிரைஸ் போச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பல நாடுகள் திவால் ஆயிட்டு இருக்காங்க, பல நாடுகளோட அரசாங்கமும் அடி வாங்கும். ஸோ இதனால பேரழுத்தங்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கிறதுனால இப்போ ஈரானோட டேர்ம்ஸுக்கு இறங்கி வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா, மல்டிபோலார் வேர்ல்டு வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அமெரிக்கா இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டஸை கூட வந்து பண்ண மெயின்டைன் பண்ண முடியாது. அதுவும் இஸ்ரேல் என்ன மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது பெரும் கேள்வியா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் கூட அச்சங்கள. வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான காலம். பேச்சுவார்த்தை மூலியமா பேசி தீர்த்துக்கிட்டாங்க சுமூகமா பிரச்சனைகள் அப்படின்னா உலகப்போர் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா உலக யுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசிக்குவாங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணி உங்க சேனல் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட அன்பு ஆதரவு இருந்தாதான் நம்ம சேனல் அடுத்துக்கிட்ட வளர்ச்சி அடையும். உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.